ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ரெண்டாவது பாப்பாவுக்கு, அதாவது என்னோட ரெண்டாவது பொண்ணுக்குங்க, ரெண்டாவது மொட்டை போட எங்கள் குலதெய்வ கோயிலான புலியூரானுக்கு போயிருந்தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. அங்கே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க அதிகமாக பண்ணுவாங்க. செம க்யூட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் போகிறது மே மாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். பாப்பா இந்த வெயிலையும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோட்டில் அவங்களா தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கிராமம் அப்படின்றனால அதிகமாக வண்டியும் வராதுங்க. இந்த வெயிலை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது பொங்கல் வைக்கிறதுக்கு தாங்க. ஐயோ, மேலே எந்த குடரமும் இல்லைங்க. வெயிலில் நிற்க முடியல, கால் சுடுது, மேலேனா வெயில் வச்சு எரிக்குது. ஆனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வழியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோங்க. இந்த நாங்கள் போனது எல்லாமே இந்த வீடியோவில் டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு வழியாக பொங்கல் பொங்கிருச்சுங்க, நல்லபடியாகவே பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அரிசி போட்டோங்க. எல்லாம் வந்திருக்கு, எல்லாருமே அரிசி போட்டோம். போட்டுட்டு நாங்கள் பாப்பாவுக்கு முடி எடுக்க போயிட்டோங்க. மற்றவங்க எல்லாருமே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து முடி இருக்கிறதுக்கு வந்து அழவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மொட்டைக்கு நான் ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா எனக்கு பெரிய பொண்ணு ரொம்ப அழுதா, இவ்வளோ ரொம்ப அழுவா அப்படின்னு நினச்சிங்க. நான் வந்து குட்டி அமைதி அப்படி ஒரு அமைதிங்க. தண்ணியெல்லாம் தடவுறதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. முடி எடுக்கும்போது சமத்தாக எடுத்துக்கிட்டாங்க. சரிடா பிடிக்கவா. ஃபைனலாக பாப்பாவுக்கு முடி எடுத்தாச்சுங்க. இது வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க, செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து ஒரு வேலையினால் வர முடியல. பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சூப்பராக மொட்டை அடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சந்தனம் மொழுக ஆரம்பிச்சிட்டோங்க. அவளுக்கு அது சில்லுன்னு இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க. அந்த வெயிலுக்கு அவளுக்கு தடவும் போது நல்லா செம்மையாக தலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சந்தனம் நல்லா தேய்ச்சோன்னா நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு அவளுக்கு. தண்ணி வத்திருச்சா வெந்துருச்சா போதுங்க. என்னம்மா அள்ளி அப்பு பொட்டு இருக்கா நையோ வர்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மல்லிகைப்பூலேயே மாலை போட்டோங்க. அந்த பெரிய மாலை போட்டால் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூலேயே நாங்கள் போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு செம்மையாக ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பார்த்தீங்கன்னா அது எங்கள் மச்சானோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்க இந்த எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் அத்தை ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு 2 குட்டிக்கு சூப்பராக இருந்தது. ஃபைனலாக பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டியாக இப்போ தாங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். பாய்.